வணக்க மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் ZPay ஆப்பில் எப்படி வித்ட்ரால் செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ZPay ஆப்பில் நம்ம ரீசார்ஜ் செய்கிற கமிஷனாக இருக்கட்டும், ரெஃபரல் பண்ணுற கமிஷனாக இருக்கட்டும், ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அது ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். நம்ம அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 500 ரூபா வித்ட்ரால் பண்ணியிருந்தேன். என்னோடய வாலெட்டில் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. பட் ஸோ நிறைய பேர் வித்ட்ரால் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்காக தான். ஸோ நம்ம ஆப்பில் வச்சு ரீசார்ஜ் அந்த மாதிரி பண்ணோம்னாலே அதில் அதிகமான கமிஷன் கிடைக்கிது. வித்ட்ரால் பண்ணுறத விட நம்ம ஆப்லேயே யூஸ் பண்ணோன்னா நமக்கு தான் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஒரு 500 ரூபா உங்களுக்காக மட்டும் வித்ட்ரால் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு ZPay பற்றின அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறையா பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ZPay பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா ஃபுல் பிளான் டீட்டெயில், ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி, ஸோ எல்லா தகவலுமே அதில் நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி சம்பாதிக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ், டிவி ரீசார்ஜ்லாம் நம்ம ZPay ஆப் தான். ஏன்னா வேறு லெவலில் கமிஷன் கொடுக்குறாங்கல்ல. ஸோ நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் வேணுங்கிறப்ப ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளும் அதில் சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1200 ரூபாய்க்கு பக்கமாக நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கப்போ தான் இதில் பண்ண முடியும். ஸோ அம்மாவோட மொபைல், பிரதரோட மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் தான் ரீசார்ஜ்லாம் பண்ணி கொடுப்போம். ஸோ அது எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ அதில் தான் வேறு லெவல் இன்னும் கமிஷன் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லாக் அவுட் ஆகிடுது. அப்படி ஆகிடுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் ஒரு டைம் ரிஜிஸ்டர் பண்ணாலே ஓகே சரிங்களா. திரும்ப திரும்ப நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களோட யூசர் நேமு இல்லைனா மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். கீழே பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துருங்க. முக்கியமானது எந்த இமெயில் ஐடி கொடுத்தோமோ அதே இமெயில் ஐடியை நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே ஆப்ஷனை கொடுத்துருங்க. இது விளம்பரம் மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் உங்களுடைய டேஷ்போர்டு இருக்கும். ஸோ போனஸ் இன்கம் இருக்கும், அப்புறம் ஃபண்டு வாலெட் இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கமிஷன், நம்ம ரீசார்ஜ் பண்ணுற கமிஷன், ரெஃபரல் பண்ணுற கமிஷன், இந்த மாதிரியான எல்லா கமிஷனும் இதில் தான் மொத்தமாக நம்மளுடைய வருமானம்லாம் ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அங்கேயே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வித்ட்ரால் பண்ணுறதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை செலக்ட் பண்ணோடனே நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே மேலே இருக்கும். நம்ம அப்படி கீழே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பேடிஎம் எத்தனை, ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணாங்க எல்லாமே காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டுடே இன்கமில் ஆட் ஆகிட்டு இருக்கு, 1 ரூபா ஆட் ஆகுதா. ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணாது நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 20 லெவலில் யார் ரீசார்ஜ் பண்ணாலும் அதுக்கான கமிஷன்ஸ்லாம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சும்மா இருந்தாலே சம்பாதிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணோன்னே அங்கே அவைலபிள் கமிஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி காமிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்லாம் 0ல் தான் காமிக்கும். ஸோ மேலே ஃபண்ட் வாலெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபண்டில் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கும். செலக்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடுங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா இல்லை செல்ஃபாக உங்கள் ஃபண்டுக்கு ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இருக்குது. ஃபண்டுக்கு ஆட் பண்ணால் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை டிவி ரீசார்ஜ், ஸோ இன்னொருத்தருக்கு நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை விட செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா நம்ம வித்ட்ரால் பண்ணோம்னா நமக்கு 1000 ரூபாய்க்கு 200 ரூபா போயிட்டு 800 ரூபா தான் பேங்க்குக்கு ஆட் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபண்டுக்கு போனோம்னா 900 ரூபா ஆட் ஆகும். ஸோ அப்போ 100 ரூபா நமக்கு தான் ப்ராஃபிட். ஸோ இல்லை நம்ம பேங்க்கு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் பேங்க்குக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதே இல்லை. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ எனக்குமே இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா லாஸ் தான். சரி வீடியோக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு பண்ணியாச்சு. ஸோ மினிமமே 500 ரூபா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். 500 ரூபாயை நம்ம டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷன் வித்ட்ரால் ஹிஸ்ட்ரி அப்படியே காமிக்கும். அதில் நம்மளோட யூசர் ஐடி நேம் காமிக்கும். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிறத கொடுத்துருக்கா, அமௌண்ட் 500 ரூபா வித்ட்ரால் கொடுத்துருக்கோம். ஸோ டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான் பிடிப்பாங்க. ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டில் 75 ரூபா நம்ம எடுத்துக்கிறாங்க.
ஸோ 500 ரூபாய்க்கு இப்படின்னா ஸோ 1000 ரூபாய்க்கு அப்படியே நம்ம டபுளாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நமக்கு பெய்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு 400 ரூபா ஆட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னைக்கு டேட் வித்ட்ரால் கொடுத்துருக்கோம், 2ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்கும். சரிங்களா, கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, ஸோ கிரெடிட் ஆகும் விரைவாக அப்படிங்கிற மாதிரி தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கமிஷன் வாலெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கும். சரிங்களா, உடனே வந்து மைனஸ் ஆகிடும், ஆனால் உடனே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகாது. ஸோ நீங்கள் வித்ட்ரால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாலும் 500 ரூபா அங்கே வந்து காமிச்சிருக்கும். ஸோ அந்த கண்ணு சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒரு 3 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருந்துச்சு, நமக்கு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் நான் செக் பண்ணி பார்த்தேன், அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவலில் ஒரு ரீசார்ஜ் ஸோ வச்சே வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஸோ மிச்ச ஆப்ஷன் எல்லாமே வந்து எனபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் மாதம் வந்து லட்சங்களில் கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு வேறு லெவலில் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஃபுல் பிளான் டீட்டெயிலில் போய் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு அப்படிங்கிறத. இதை நிறைய பேர் வந்து பிஸ்னஸாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். இலவசமாக ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஸோ பயன்படுத்திக்கங்க, மேலும் வந்துட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.